வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் நல்லா புளிப்பான ஒரு தக்காளி துவையல் செய்யலாம். தக்காளி உளுத்தம்பருப்பு துவையல். நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி நிறைய வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் செவக்க வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கணும். கருகுனா இந்த துவையல் டேஸ்ட்டு கெட்டு போயிடும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதில் காரத்துக்காக 10 வரமிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். இந்த தாளிப்பு வடகம் போடுறதுனால இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வடகமும் மிளகாவும் கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்துருச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாலு பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை அந்த பேனில் போட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த துவையலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்க்குறதுனால தக்காளி நமக்கு நல்லா வதங்கி கிடச்சிரும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கும். தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சிரும். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு மிளகாயிலேருந்து வெறும் மிளகாவை மட்டும் எடுத்து அந்த தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் வடகத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மசிஞ்சிடாமல் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். அவ்வளோதாங்க, துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிப்பாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.